வாங்க ஹிப் ஹாப் ஆதி. நான் அறிமுகத்தில் சொன்ன மாதிரி உங்களை பாடகரா, இசையமைப்பாளரா, நடிகரா, இயக்குனரா பார்த்தாச்சு. இந்த கடைசி உலக போர் படத்துல நீங்க தான் தயாரிப்பாளர்னு கேள்விப்பட்டோம். இது எப்படி இந்த முடிவுக்கு வந்தீங்க? ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணம் சார். அதை வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறப்ப அந்த ரிஸ்க் ஃபேக்டரை இன்னொருத்தர் மேலே நம்மளே சுமந்துடலாங்கிற ஒரு எண்ணம். அதனால் வந்து சரி ஓகே நம்ம இது இவ்வளோ நாள் இது முதலே இருந்த ஒரு ஐடியா தான் சார். பட் அதுக்கான பொருள் எங்ககிட்ட இல்லை. ஸோ பொருள் சேர்த்தக்கப்புறம் நம்ம அதை எடுக்கலான்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். கொஞ்சம் படங்கள் பண்ணோம். பொருள் சேர்ந்த உடனே அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒரு படம் எடுத்துட்டோம். ஒரு கொஞ்சம் பெரிய அளவில் எடுத்திருக்கோம் படத்தை. ஸோ அதனால் வந்து சரி, இந்த படத்தை பற்றி என்னென்ன தகவல்கள்லாம் இந்த சமயத்தில் எங்களோட நீங்கள் பகிர்ந்துக்க விரும்புவீங்க? இந்த படம் வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரு யோசனையிலேருந்து வந்தது. என்னென்னா ஜாதி, மதம், இனம், மொழி அப்படின்னு பல்வேறு பிரிவுகளாக பொதுவாக பிரிஞ்சிருந்தாலும் இப்போ ஒரு பேரிடர் ஏதோ ஒரு வெள்ளமோ வரப்போ திடீர்னு அதெல்லாம் தூக்கி போட்டு எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றா அரவணைச்சு எல்லாரும் மனிதம் அங்கே மேலோங்கி நிற்குது. அப்படி ஒரு பேரிடர் இல்லாத பொழுதும் எல்லாம் ஒன்றா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற யோசனையிலேருந்து தோணின ஒரு விஷயம் சார் இது. ஸோ அதை வந்து ஒரு பேரிடராக என்ன கொண்டு வரலான்னு யோசிக்கிறப்போ ஒரு உலக போர் வந்தால் எப்படி இருக்கும், அந்த போரில் நம்ம ஊரில் அந்த போர் நடக்கும் பொழுது அதோடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும், ஒரு இயல்பு நிலையில் இருக்கிற மனிதர்கள் எப்படி ஒரு பேரிடர் காலத்தில் எப்படி மாறுவாங்கங்கிறத காட்டக்கூடிய ஒரு நல்ல நகைச்சுவை கலந்த பயங்கர ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான படமாக இருக்கும். கடைசி உலக போர் இதை இரண்டு விதமா பார்க்கலாம். இனிமே இந்த உலகத்துக்கு போரே வரக்கூடாதுன்ற மாதிரி செய்தி அதில் சொல்லலாம். அல்லது இந்த போர்னால வர விளைவில் ஒருத்தனும் உயிரோட பிழைச்சிருக்க மாட்டான். நாங்க எப்படி விளங்கிக்கணும்? அதுதான் தமிழ். இப்போ இது ஒரு லாஸ்ட் வேர்ல்டு வார்னு வச்சிருந்தா இந்த ஒரு இது இருந்திருக்காது. நம்ம தமிழ் மொழிக்கான ஒரு தனித்துவமே அதுதான். ஒரே வார்த்தையில் நம்ம வெவ்வேறு அர்த்தங்களையும் ஒரு ஆழத்தையும் நம்மளால கொடுக்க முடியும். அந்த மொழிக்கு இருக்கிற ஒரு வீரியம்ங்கிறது அதுதான். ஸோ அந்த இதனால தான் கடைசி உலக போருங்கிற அந்த தலைப்பை வைக்கிறதுக்கான காரணமே நீங்கள் சொன்ன இந்த ரெண்டு விஷயமுமே இந்த படத்துக்குள்ள ஆழமாக இருக்கு. அதுக்காக தான் இந்த தலைப்பு. படத்தை பார்த்து புரிஞ்சுப்பான்னு நினைச்சாங்க, நீங்கள் தலைப்பை பார்த்தே உடனே கேட்டுட்டீங்க. தலைப்பு அப்படி தூண்டுது. ஸோ அதுதான் சார், அதுக்கு பின்னாடி இருக்கிற எண்ணமே அதுதான். கடைசி உலக போர் என்பது இதுக்கப்புறம் போரே வரக்கூடாதுங்கிற ஒரு கண்ணோட்டத்திலையும், அப்படி ஒரு போர் ஒருவேளை நிகழுமே ஆனால் அதுதான் இந்த உலகத்தோட கடைசி போரா இருக்குங்கிற ஒரு இதுலையும் ரெண்டுத்தையும் சேர்த்து கடைசி உலக போர்னு இதுக்கான தலைப்பு வச்சிருக்கோம். திரைப்பட நட்சத்திரன்ற அந்தஸ்தை தாண்டி உங்களுக்கு சமூக ஒரு பொறுப்புள்ளவரா நீங்க செயல்பட்டு இருக்கிறீங்க. கடந்த பல ஆண்டுகளா எல்லாரும் பார்த்துக்கிட்டு வர்றோம். ஆனா என்னுடைய வியப்பு கேள்வி என்னன்னா, உங்களுக்கு பெரிய இளைஞர் பட்டாலும் உங்களை பின்பற்றி கொண்டு இருக்க, இதற்கு முன்னாடி வந்த படத்துலையும் அவங்கள உள்ள இழுத்து, ஆனா அதுல ஒரு அருமையான ஒரு செய்தியை சொன்னீங்க. கடந்த படம் நீங்கள் சொன்ன மாதிரி பிடி சார் படத்தில் வந்து எல்லாரும் உள்ளே வந்தக்கப்புறம் அவங்களுக்கான ஒரு கருத்து, அது ரொம்ப அன்றைக்கி தேவைப்பட்ட கருத்துன்னு சொல்லி அந்த கருத்தை வச்சுருந்தோம் சார். ஹராஸ்மெண்ட் உங்களுக்கு நடந்தால் அதை வந்து வெளியே அதை வந்து சொல்கிறதுக்கு, தட்டி கேட்கறதுக்கு நீங்கள் பயப்படாதீங்கன்னு ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிற மாதிரியான விஷயத்தில் முடிச்சிருந்தோம். அந்த படம் வர ஆயுத பூஜை அன்னைக்கு நம்ம கலைஞர் தொலைக்காட்சியிலே வரப்போகுது. பார்க்காதவர்கள் கண்டிப்பாக குடும்பத்தோடு உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம்.